everyone, welcome to Day Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard volume 1 chapter 1 sets relations and functionsல exercise 1.5 choose the best answers தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல first 10 sums பார்த்தோம். 11th sum பாருங்க. 11th one, for non-empty sets A and B, if A is a subset of B, then A cross B intersection B cross A is equal to what? Is equal to என்ன? இதான் question, ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? Let A comma B, sorry, let A is equal to A comma B, B is equal to A, B, C. So அப்ப பாருங்க A is a subset of B ன்னு இருக்குங்களா? அப்போ A cross B கண்டுபிடிங்க. A cross B கண்டுபிடிச்சிங்கன்னா A comma A, A comma B, A comma C, B comma A, B comma B, B comma C. இதுவே B cross A கண்டுபிடிச்சிங்கன்னா A comma A, A comma B, B comma A, B comma B, C comma A, C comma B. இதில் A cross B intersection B cross A என்னன்னு பாருங்க. ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா A comma A, A comma B, B comma A, B comma B. இது மட்டும்தான் காமனாக இருக்குது. தட் இஸ் A cross A. A cross A என்னன்னு பார்த்தீங்கன்னா A comma A, A comma B, B comma A, B comma B. இதுதான் A cross A. Therefore, A cross B intersection B cross A அப்படிங்கிறது இது ஈக்குவல்ஸ் டு A cross A. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களோட கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A cross A. நெக்ஸ்ட் 11th one 12th one பாருங்கள். The number of relations on a set containing 3 elements is dash ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம S is equal to A, B, C ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ N of S is equal to 3. அப்போ N of S, Sம் 9 இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இஸ் N of P of X cross S, that is equal to 2 power 9 512 elements. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 13th one பாருங்கள். Let R be a universal relation on a set X with more than one element. ஸோ universal relation with more than அப்போ ஒரு எலிமெண்ட் விட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ லெட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? X is A வந்து A, B, Cன்னு எடுத்துக்கிறோம். அப்போ R is equal to universal relation. அப்போ உங்களுக்கு X எப்படி இருக்கும்? A comma A, A comma B, A comma C, B comma A, B comma B, B comma C, C comma A, C comma B, C comma C. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா இருக்கும். இதில் யூனிவர்சல் ரிலேஷன் வரும்போது இதுக்கு அடுத்து உங்களுக்கு வரும் அப்படின்னா A comma D, A comma D, D இது A comma D, B comma D, C comma D அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ட்ரான்சிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் இருக்காது, சிமெட்ரிக்கும் இருக்காது. ஸோ இது வந்து ட்ரான்சிட்டிவ். அப்போ R வந்து என்னவாக இருக்குன்னா ட்ரான்சிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14th one பாருங்கள். Let X is equal to 1, 2, 3, 4. அடுத்து R is equal to 1, 1, 1, 2, 1, 3, 2, 2, 3, 3, 2, 1, 3, 1, 1, 4, 4, 1. ஸோ இப்படி இருக்குது. இப்போ R வந்து என்னன்னு கேட்குறாங்க. R is dash அப்படிங்கிறதா கொஸ்டின். இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4னா 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 3 4, 4 இல்லை. ஸோ R is not reflexive. R is not reflexive.
R is not reflexive. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சிமெட்ரிக் பாருங்கள் 1,2 இருக்குது 2,1 இருக்குது 1,3 இருக்குது 3,1 இருக்குது 1,4 இருக்குது 4,1 இருக்குது. ஸோ R is symmetric. ஸோ R வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 15th ஒன் பாருங்கள். த ரேஞ்ச் ஆஃப் த 1/1 - 2 sin x ஓட ரேஞ்ச் கேட்குறாங்க. அப்போ sin x வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? -1 less than sin x less than or equal to 1. அப்போ என்ன பண்ணணும்? -2 ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 sin x less than or -2 2. இப்போ வந்து இந்த பக்கம் மாற்றினீங்கன்னா 2 சிம்பிள் மாற்றினீங்கன்னா 2 greater than or equal to -2 sin x greater than or equal to -2. ஸோ அதை இப்படி மாற்றிக்கோங்க. -2 sin x plus 2. இப்போ ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 - 2 sin x 1 plus 2. இங்கே -1 less than or equal to 1 - 2 sin x less than or equal to 3. ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது -1 greater than or equal to 1/1 - 2 sin x greater than or equal to 1/3. ஸோ உங்கள் ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்குன்னா -∞ -1 யூனியன் 1/3 +∞ வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 16th ஒன் பாருங்கள். 16th ஒன் பாருங்கள். த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் f of x is equal to mod -x. x belongs to r. அப்போ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸுக்கு கீழே இப்படி பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து இதில் அதாவது நீங்கள் வந்து டெசிமல் நம்பரை எடுத்தாலும் இதுலேருந்து வெளியே வரும்போது ஹோல் நம்பரில் தான் வரணும். இப்போ 0.5 எடுத்திங்கன்னா 6 அப்படி தான் வரணும். இப்போ 6.5 எடுத்திங்கன்னா 6 தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of x வந்து இதுங்களா. இப்போ f of 0 போட்டிங்கன்னா 0 - 0 0. f of 6.5 போட்டிங்கன்னா 6 - 6.5 -0.5 + 0.5. அடுத்து f of -7.2 போட்டிங்கன்னா f of 7.2 போட்டிங்கன்னா 8 - 7.2 is equal to 0.8. அப்போ உங்கள் ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கும்? 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் வேல்யூஸ் போட்டாலும் உங்களுக்கு பாயிண்டில் தானே வரும். x belongs to rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 17th ஒன் பாருங்கள். The rule f of x is equal to x square is a bijection if the domain and the codomain are given by அப்படின்னு கேட்குறாங்க. பைஜெக்ஷனாக இருக்கணும்னா இதில் இருக்க டொமைன் எப்படி இருக்கணும், கோடொமைன் எவ்வளோ இருக்கணும். பைஜெக்ஷனாக இருக்கணும், இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து மேப்பிங் ஆகிக்கணும். ஸோ கண்டிப்பாக டொமைன் எப்படி இருக்கணும்? 0லேருந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஸோ கோடொமைனும் அதே 0லேருந்து இன்ஃபினிட்டியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பைஜெக்ஷன் கிடைக்கும். அப்போ உங்களோட டொமைன் வந்து 0 to ∞, கோடொமைன் வந்து 0 to ∞. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். 17th ஒன். 18th ஒன் பாருங்கள். The number of constant functions from a set containing m elements to a set containing n elements is n. இது வந்து by definition நம்மளுக்கு வந்து n தெரிஞ்சிரும். 19th ஒன் பாருங்கள். The function f from 0 to 2 pi is equal to function f from 0 to 2 pi to -1, +1 is defined by f of x is equal to sin x. இது வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போது f of x is equal to sin xனா sin 30 டிகிரியும் 1/2 வரும். sin 150 டிகிரியும் 1/2 வரும். sin 30 டிகிரியும் 1/2,
sin 150 டிகிரியும் 1/2. ஸோ இது கண்டிப்பாக 1 to 1 இருக்காது. ஆனால் இங்கே இருக்க நீங்கள் இங்கே 0லேருந்து 2π இப்படி எடுத்துக்கோங்க. 0லேருந்து 2πக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் அந்த வேல்யூ இந்த -1 1ல் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மேப்பிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக f of x வந்து onto. ஓகேவா? இதுதான் உங்களோட 19th ஒனோட ஆன்சர். அடுத்து 20th ஒன் பாருங்கள். If function f from -3 to 3 2s defined by f of x is equal to x square is onto, then s is dash. இப்போ 0 to 9 அப்படின்னா f of x வந்து onto அப்படின்னா கண்டிப்பாக s என்னவா இருக்கணும்? -3 போட்டால் என்னவா? இப்போ x ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. -3 போட்டால் 9 வரும், +3 போட்டாலும் 9 வரும். ஸோ கண்டிப்பாக 9 இருக்கணும். அப்போ எஸ்ஸோடது பாருங்கள், கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 9 இருக்கணும். இப்போ -3லேருந்து 0க்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் போட்டாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். ஸோ 0 போட்டிங்கன்னா 0 வந்துடும். ஸோ 0லேருந்து 9க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4 அதுக்குள்ளே வந்துடும். -2 போட்டிங்கனாலும் 4 இதுக்குள்ளே தான் வரும். ஸோ உங்களோட இன்டர்வல் வந்து 0லேருந்து 9. எஸ்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து 9 தான் இருக்கணும். அடுத்து 21 பாருங்கள். Let x is equal to 1 2 3 4. Y is equal to a b c d. f is equal to function கொடுத்துருக்காங்க 1, a 4, b 2, c 3, d 2, d. ஸோ f is then f வந்து என்னன்னு கேட்குறாங்க. f is dash. இதுதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு மேப்பிங் எடுத்துக்கோங்க. இது வந்து x, இது வந்து y. x வந்து 1 2 3 4, y வந்து a b c d. மேப்பிங் பாருங்கள். 1லேருந்து a, 4லேருந்து b, 2லேருந்து c, 3லேருந்து d, திரும்ப 2லேருந்து d. ஸோ இது கண்டிப்பாக ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்னா எக்ஸில் டொமைன்லேருந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு தடவை தான் இமேஜ் போகணும். ஆனால் இங்கே 2லேருந்து 2 தடவை இமேஜ் போயிருக்கு. ஸோ எஃப் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுதான் 21st. சரி, நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். அடுத்து 22nd பாருங்கள். த இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு f of x என்ன கொடுத்துருக்காங்க? x if x is less than 1, x square if x is if 1 less than or equal to x less than or equal to 4, 8 root x if x is greater than 4. இப்போது f of x is equal to x னா f inverse of x வந்து உங்களுக்கு x தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரிங்களா? y is equal to xன்னு எடுத்திங்கன்னா திரும்ப y is equal to x தான் வரும். அடுத்து f of x is equal to x square எடுத்திங்கன்னா ஸ்கொயரோட இன்வர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? ரூட் எக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி f of x is equal to 8 root x எடுத்திங்கன்னா f இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? 64. அப்போது இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி எடுத்துக்கோங்க. இதை y is equal to xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ f inverse of x is equal to xன்னு வந்துடும். இதுவே இங்கே வந்து y is equal to y, இது வந்து இங்கே y is equal to x ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? ரூட் எக்ஸு ரூட் y வரும். ஓகேவா? அப்போ f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ்ன்னு வரும். இதை எனக்கு இன்வெர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத y is equal toன்னு எடுத்துக்கணும். அப்புறம் ஆன்சரை வந்து நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணணும்? எக்ஸுக்கு கொண்டு வரணும். அட் லாஸ்ட் வந்து அதான் இன்வெர்ஸ்ன்னு எடுத்து எக்ஸை வந்து ஒய்யை வந்து எக்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கண்டிஷன். இப்போ y is equal to 8 root xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்?
root x is equal to y by 8. அப்போ x is equal to y square by 64. அப்போ தானே உங்களுக்கு x கிடைக்கும். அப்போ இதிலேருந்து f inverse of x கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் yக்கு பதிலாக x போட்டிங்கன்னா x square by 64. அப்போ இதோட இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்? f inverse of x எப்படி இருக்குன்னா x if x is less than 1, root x if x 1 less than or equal to x less than or equal to 4, x square by 64 if x is greater than 4. இப்படி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 23rd பாருங்க. Let f from R to R is defined by f of x is equal to 1 minus mod x. Then the range வந்து என்னன்னு கேட்குறாங்க. The range of f is இதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ரேஞ்ச் ஆஃப் f வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ரேஞ்ச் ஆஃப் f அப்படின்னு பார்த்தீங்கன்னா mod x இருக்கனால இங்கே நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கனாலும் 0 போட்டிங்கன்னா இங்கே 1 வந்துடும். இன்ஃபினிட்டி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன வேல்யூ போட்டாலும் இங்கே வந்து உங்களுக்கு மாறி வரும். அப்போ நீங்கள் அதாவது எப்படின்னா f ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கனாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி 1 மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படி தான் வரும். 1 மைனஸ் இன்ஃபினிட்டி வெளியே வரும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆயிடும். 1 மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். f ஆஃப் 0 போட்டிங்கன்னா 1 வரும். f ஆஃப் இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா திரும்ப மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். ஏன்னா இங்கே வந்து 1 மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு தான் வரும். அப்போ உங்கள் ரேஞ்ச் எதில் இருக்கணும்? மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 1. ஓகேவா? அடுத்து 24 பாருங்கள். The function f from R to R is defined by f of x is equal to sin x plus cos x is இது என்ன ஃபங்க்ஷன் இது வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? f of x is equal to sin x plus cos x அப்படின்னா f of minus x வந்து பார்த்தீங்கன்னா sin of minus x plus cos of minus x. sin of minus x வந்து sin minus sin x. ஆனால் cos of minus x வந்து மைனஸ் cos xன்னு எழுத முடியாது. ஏன்னா cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ cos xன்னு தான் வரும். ஓகேங்களா? அப்போது மைனஸ் f of minus x is equal to sin x minus cos x அப்படின்னு வரும். அப்போ இதிலேருந்து ஒன்று தெரியுது, f of x வந்து is neither odd function nor even function. நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 25th பாருங்கள். if f from R to R is defined by f of x is equal to x square plus cos x into 1 plus x power 4 divided by x minus sin x 2x minus x cube plus e power minus x இது வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் எ டேஷ் ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க. இப்போ f of x இதுனா f of minus x போட்டு பாருங்கள். f of minus x is equal to இங்கே x ஸ்கொயர் போட்டிங்கன்னா minus x square plus cos of minus x divided by minus x minus sin of minus x 2 into minus x minus x cube plus e power minus of minus x. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? minus x square cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ cos x இங்கே மைனஸ் எக்ஸ் இது வெளியே வரும்போது ப்ளஸ் ஆகி ப்ளஸ் sin x. அப்போது உங்களுக்கு இங்கே என்ன வரும்? இது வந்து minus 2x ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இ பவர் மைனஸ் இது மைனஸ் வந்து திரும்ப மைனஸ் தானே இருக்கும். உள்ள ஒன்று வருது சேஞ்ச் தான். ஸோ இ பவர் எக்ஸ் அப்படியே வரும். இப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 2x minus x cube plus e power minus mod x இதுன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு f of x. எப்போவுமே f of minus x வந்து f of xன்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f of x வந்து உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த கொடுத்துருக்க f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷன்.
அவ்வளோதான் 1.5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.